பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? சிவப்பு கிடாரி. சிவப்பு கிடாரிய ஜூலை 1 வந்து பலி செலுத்துறாங்க. அது ரிஹர்சல் கிடையாது, ரியல். அந்த ஃபுட்டேஜ் லாஸ்ட்ல நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பைபிள் சிவப்பு கிடாரிய கொடுத்து என்ன சொல்லிருக்குன்னு ஃபர்ஸ்ட் அந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அப்புறம் அதோட இந்த உலகத்துல நடக்கிற காரியத்தோட லிங்க் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம சிவப்பு கிடாரிய பார்க்கலாம். என்னாகவும் 19வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதாவது கர்த்தர் என்ன பண்றாருன்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் இந்த விஷயத்த தெரியப்படுத்தாரு. கர்த்தரோட பிரமாணத்தின் அவங்களுக்கு கற்பிக்கப்பட்ட பிரமாணத்தின்படி என்ன பண்ணணும்னா பழுதற்றதும் ஊனமில்ல, எந்த ஒரு டேமேஜும் இல்லாம, கை கால் ஊனம் இல்லாததாகவும், அது நுகத்தடி உட்படத்தக்கதாகவும், எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லாம பியூரா அதோட ஹேர்ல இருந்து எல்லாமே ரெட்டாவே இருக்கணும். கண்ணு கூட மங்களா இருக்கக்கூடாது. கண்ணு ஒண்ணு கண்ணு தெரியற மாதிரி, இன்னொரு கண்ணு தெரியாத மாதிரி, எந்த ஒரு காயமும் அதோட உடம்புல இருக்கக்கூடாது. எந்த ஒரு இதுவுமே இருக்க பியூரா பர்ஃபெக்டா இருக்கணும். அப்படி ஒரு சிவப்பு கிடாரிய உங்களிடத்து கொண்டு வரும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசே கிட்டையும் ஆரோன் கிட்டையும் சொல்லுவாரு. இந்த மோசேயும் ஆரோனும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஆசாரியர் தேவைப்படும். ஸோ அதுக்கு ஒரு ஆசாரியன் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க பேர் தான் எலியேசர். அந்த ஆசாரியர் என்ன பண்ணுவான்னா பாளையத்துக்கு வெளியிலேயே போய், அதாவது அங்க இருக்கிற இடத்த தாண்டி தூரமான ஒரு இடத்துல அங்க போய் வெளியில அந்த சிவப்பு கிடாரிய கொண்டு போயிட்டு ஆசாரியருக்கு முன்பாக கொல்லப்படணும். அந்த கிடாரிய கழுத்தை அறுக்கணும், கொல்லப்படணும். கொல்லப்படுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எலியேசனோட விரல்னால அதன் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிப்பாங்க. இந்த அதிகாரம் ஃபுல்லாவே இந்த சிவப்பு கிடாரி கொடுத்து இருக்கும். மெயினா சிவப்பு கிடாரிய கொடுத்து 10வது வசனம் வரைக்கும் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் நான் எந்த 10 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன், அடுத்தது பார்க்கலாம். இப்போ 4 வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ 5வது வசனம், அந்த கிடாரிய ஒருத்தங்க ஆசாரியன் இந்த பணியை செய்யணும். இன்னொருத்தவங்க என்ன பண்ணணும்னா அந்த கிடாரி எடுத்து போய் எரிக்கணும். அது என்னன்னா எலியேசர்ன்ற ஆசாரியனை நியமிச்சு வச்சிருந்தாங்க. அந்த ஆசாரியனுக்கு முன்னாடி ஒருத்தங்க அந்த சிவப்பு கிடாரிய கண்ணு முன்னாடி எரிக்கணும். அது எரிக்கணும்னா பாத்தீங்கன்னா அதோட தோலும், அதோட மாம்சமும், அதோட ரத்தமும், அதோட சாணியும், இது எல்லாமே சுட்டு எரிக்கணும். சுட்டு எரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆசாரியன், அதாவது எலியேசர்ன்ற ஆசாரியன் என்ன பண்ணுவாருன்னா கேதுரு கட்டைகளை எடுத்துக்கொண்டு அப்புறம் ஈசோப், அதாவது அந்த சிவப்பு கிடாரிய ஃபர்ஸ்ட் கழுத்தை வெட்டணும்னு அந்த ரத்தத்தை சேமிச்சு வைப்பாங்க. அதுதான் ஈசோப்னா, அதாவது அந்த ரத்தத்தினால நம்மளை கழுவப்படுது. அதேனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியா கொடுத்து அவர் ரத்தத்தினால நம்ம கழுவுறார். சாக்ரிஃபைஸ் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரத்தத்தினால நம்மள சுத்திகரிக்கப்படுறது. அதுதான் ஈசோப்பு. அந்த ஈசோப் அந்த சிவப்பு கிடாரியோட ரத்தத்தையும் அதையும் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த சிவப்பு நூல் கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிவப்பு கிடாரி எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ஆசாரியன் இது 3மே எடுக்கணும். கேதுரு கட்டையும், ஈசோப்பும், சிவப்பும் நூல், இது 3ஐயும் எடுத்துட்டு போய் அந்த சிவப்பு கிடாரி எரிகிற அந்த இடத்துல நடுவுல போட்டு எரிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆசாரியனும் அவங்க கூட இன்னொருத்தவங்க சிவப்பு கிடாரி எரிச்சாங்களா, இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அவங்க ட்ரெஸ்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜலத்தினால தோய்த்து சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்புறம் அவங்க தீட்டெல்லாம் கழிஞ்சிருக்கப்போ சுத்தமாயிட்டுக்கு அப்புறம் அந்த கிடாரியோட சாம்பலை எடுத்துட்டு போயிட்டு அந்த பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்துல கொட்டப்படணுமா. கொட்டப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா இஸ்ரவேல் புத்திரர் மொத்தம் அந்த சபைக்கான தீட்டுமே மொத்தமா கழிஞ்சது, பாவத்தை பரிகாரி ஆக்கும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அடுத்து அந்த கிடாரியோட சாம்பலை வாரின தான் வஸ்திரத்தை அவனும் தோய்த்திக்கணும். சாயங்காலம் மட்டும் அவங்களும் தீட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு அவங்க நடுவுல தங்கும் அந்நியருக்கும் இது நித்திய கட்டளையா இருக்கும். இதை ஒரு கட்டளையா நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ 11 17வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தீட்டு கழிக்கிற காரியங்கள்லாம் இருக்கும். அதாவது செத்தவனுக்கிட்டயோ எலும்பு இருக்கிற இடத்துலயோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க போனாங்கன்னா அவங்க தீட்டு ஆயிடுவாங்க. 3 நாள் 7 நாள் கழிச்சுதான் அவங்க ஜலத்துல குளிச்சு அந்த தீட்டெல்லாம் அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி அது மென்ஷன் ஆயிருக்கும். அடுத்தது 17வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகாரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தின் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். அதாவது அந்த தீட்டுப்பட்டவன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாவம் பரிகாரியா போகணுன்றதுக்காக அந்த கிடாரியோட சாம்பலை கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கணும். வச்சுட்டு அதுல ஊற்று தண்ணீர்,
அதாவது புறப்படுகிற ரன்னிங் வாட்டர் இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து இதை வந்து கலக்கி வச்சுக்கணும். வசனம் 18. சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமூட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்புகளையாகிலும் விட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கிடாம. அதாவது அந்த விசில்ல வந்து அந்த ஓடுற தண்ணியிலிருந்து எடுத்து அந்த கிடாரியோட சாம்பலையும் மிக்ஸ் பண்ணி சுத்தமா இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் வந்து அந்த சிவப்பு கிடாரோட ரத்தத்தை அதை கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்துல அந்த சாம்பலும் அப்புறம் அந்த ரத்தமும் அதெல்லாம் கலக்கி வச்சிருக்க அதை எடுத்துட்டு வந்து கூடாரத்தின் மேலும் அது உள்ள சகல பண்ணிவிட்டாங்க. கூடாரத்துக்குள்ள இருக்க எல்லா பொருட்கள் மேலேயும் அங்க இருக்க ஜனங்கள் மேலேயும் அப்புறம் வந்து எலும்பினாலும் வெட்டுண்டவங்கனாலும் செத்தவனாகலும் பிரேத கூலிகளை இருக்கிறவங்கனாலும் அவங்க எல்லார் மேலேயும் வந்து தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து கட்டளை வந்து கொடுக்குறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சுத்தமா இருக்கவங்க வந்து தீட்டுப்படுத்தவங்க மேல ஒரு 3 நாளிலும் 7வது நாளிலும் வந்து தெளிக்கணும். அந்த கலக்கின அந்த தண்ணியெல்லாம் வந்து தெளிச்சதுக்கு அப்புறம் அவங்க சாயங்கால நேரத்துல வந்து சுத்தமாவாங்க. தீட்டுப்பட்டவன் வந்து தன்னை சுத்திகரித்து கொள்ளாம இருந்தானா அந்த சபையில வந்து இருக்கக்கூடாது, அவன் இராம அறுப்புண்டு போவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ கர்த்தரோட பரிசுத்த ஸ்தலத்துல வந்து தீட்டுப்பட்டவனா இருக்கிறவன் வந்து தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாது இருந்துச்சுன்னா அவன் வந்து தீட்டுப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தீட்டு கழிக்கும் ஜலத்தை வந்து தெளிக்கிறவன் அவனும் வந்து தன் வஸ்திரத்தை வந்து தோய்க்கணும். தீட்டு கழிக்கும் அந்த ஜல தண்ணி சுத்திகரிக்கும் அந்த தண்ணியை வந்து தொட்டவன் வந்து அவன் சாயங்காலம் வந்து தீட்டுப்பட்டவனா இருப்பான். ஸோ தீட்டுப்பட்டீங்கன்னா அதை வந்து ஆண்ட சமூகத்துல வரக்கூடாது, தீட்டு கழிச்சதுக்கு அப்புறம் தான் வரணும். அவன் வந்து ஏதாவது ஒரு பொருள் அதை வந்து சுத்திகரிக்கிற அந்த தண்ணியை தொட்டாலுமே அது வந்து தீட்டா இருக்கும். சாயங்காலம் வந்து அவன் தீட்டு உள்ளவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தீட்டுப்பட்டவன் வந்து தொடுகிறது எல்லாம் தீட்டுப்படும், அவைகளின் தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான், அது உங்களுக்கு நித்திய கடனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டு வந்து இந்த அதிகாரத்துல வந்து எப்படி பலி செலுத்தணும், அதோட முறைமை என்ன, அதை சுத்திகரிக்கிறது எப்படி இருக்கும், மக்கள் வந்து சுத்திகரிச்சுதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து பிரவேசிக்கணும், சுத்திகரிக்காம பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கணும் அவன் அறுப்புண்டு போவான். நீங்க எப்படி எல்லாம் சுத்திகரிக்கணும், 3 நாள் 7 நாளுமே நீங்க வந்து ரத்தத்தை தெளிக்கணும். அந்த தண்ணியை கலந்து சாம்பலையும் ரத்தத்தையும் தண்ணியும் கலந்து நீங்க வந்து தெளிக்கணும். மக்கள் மேலேயும் தெளிக்கணும், ஆசரிக்க கூடாது தெளிக்கணும், தீட்டுப்பட்டவன மேலே தெளிக்கணும். தீட்டு கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே நீங்க வரணும், இல்லைன்னா அவங்க வந்து தீட்டு உள்ளவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சுத்திகரிக்கிறத பத்தி எப்படின்னா நீங்க சுத்திகரிக்கணும்னு சொல்லி இந்த அதிகாரத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த காலகட்டத்துல இந்த சிவப்பு கடாரியை வந்து பலி செலுத்துறாங்க. நான் போட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். பைரன் ஸ்டீன்சன் அவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க சிவப்பு கடாரியை வந்து ஜூலை 1ஆம் தேதி வந்து செலுத்திட்டோம், அதுக்கான விளக்கம் தான் நான் வந்து கொடுக்குறேன். நிறைய பேர் நிறைய விதமான இதை பத்தி இது பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நாங்க உண்மையாவே நாங்க செலுத்திட்டோம், இது ரிகர்சல் கிடையாது. அதுக்கான பர்ஃபெக்டான சிவப்பு கடாரி நாங்க சூஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சு அது வந்து மவுண்ட் ஒலிவுக்கு வெளியே நாங்க வச்சு வழி செலுத்துறோம். அதோட சாம்பலும் அதை நாங்க எப்படி எரிச்சோம் அதை எல்லாமே வந்து அவங்க வந்து போட்டோவா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க போஸ்ட் பண்ண போஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நாங்க வந்து ப்ரீச் மூலியமா வந்து அதாவது ஆசாரியா மூலியமா நாங்க வந்து பண்ணியிருக்கோம். அந்த ஓல்டு தோரா நம்ம வந்து பைபிள் யூஸ் பண்ணா அவங்க வந்து தோரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஓல்டு தோரா முறைப்படி நாங்க வந்து செஞ்சிருக்கோம். இதுதான் பர்ஃபெக்டான சிவப்பு கடாரி. நாங்க பலி செலுத்துறது உலகம் வந்து வேகமா சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை பலி செலுத்துக்கு அப்ப நிறைய சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். மேசியா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வேர்ட் ஆஃப் காடை வந்து பிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதுவே வந்து டெம்பிள் இன்ஸ்டியூட் வந்து அவங்க அறிவிப்பும் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா நாங்க வந்து 3வது ஆலயம் வந்து சீக்கிரமா கட்ட போறோம், இதுதான் அந்த ரைட் டைம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து சிவப்பு கடாரியை பலி செலுத்திட்டாங்க. அதுக்கான சாம்பலும் எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா சாம்பல் எடுத்து வச்சாதான் அந்த சுத்திகரிப்பு தண்ணின்னு அந்த சாம்பலையும் அந்த ரத்தத்தையும் கலக்கி தான் வந்து ஆலயத்துல வந்து தெளிக்க முடியும். எப்படி வந்து எலியேசர் ஆசாரியன் வந்து அது அவங்க விரல்னால எடுத்து வந்து போய் 7 தடவை அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தெளிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ அந்த சிவப்பு கடாரியும் அதோட ரத்தத்தையும் அந்த சாம்பலும் சுத்திகரிப்பு அந்த தண்ணினால மிக்ஸ் பண்ணி அந்த ஆலயத்தை அதாவது 3வது தேவாலயத்துல வந்து தெளிக்க போறாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. அந்த ரத்தம் சாம்பல் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இனி வந்து அவங்க கட்ட போற ஆலயத்துல தெளிக்கிறது மட்டும்தான் பாக்கி. ஸோ அந்த ஆலயத்தை கட்டுற பணி தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க சீக்கிரமா இதை வந்து கட்ட போறோம் அப்படின்றத அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. ஆலயம் வந்து கட்டுனா முன்னாடியே அந்த வருகை வந்துரும், ஆண்டு நம்மள எடுத்துக்கொள்ள போகிறார். அந்த ஆலயம் வரதுக்கு முன்னாடி இந்த மாம்ச ஆலயம் பரலோகத்துக்கு வந்து போயிடும். ஸோ நம்ம வந்து ஆயத்தமா இருக்கணும். வருகையில காணப்படுற பிள்ளைங்கன்னா நம்ம இருக்கா ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். ஸோ ஆண்டவர்கிட்ட போய் கேட்போமா, ஆண்டவரே இயேசுப்பா இந்த 3வது ஆலயம் வரப்போகுதுப்பா, அதுக்கான பலி செலுத்த வேலைகள் அதுக்கான பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணிட்டாங்க இயேசுப்பா. நான் வந்து விழிப்புணர்வா இருக்கணும், ஜெபம் பண்ணி விழுத்திருக்க பிள்ளையா இருக்கணும், விசுவாச உறுதியா இருக்கணும்,
உங்க வருகையில நான் காணப்படணும்ப்பா. என் ஆவி ஆத்மா சரீர காதுல உங்களுடைய கால சத்தத்தை கேட்கும்படி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. வருகையப்போ என்னை நினைவு கூறுங்க. எடுத்துக்கொள்ள பாத்திரமானா நான் இருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மனவாட்டியா நான் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியா நான் காணப்பட எனக்கு கிருபை செய்யுங்க. நீங்க வழி நடத்துங்க. கருத்தால் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆமே பிரேச நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமென் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும். நிச்சயமா ஆண்டவர் ஒரு ஒரு நாளும் வருகை கேட்ட சிந்தனையும் ஆயத்தங்களும் நம்ம ஆவியானவர் நமக்குள்ள வந்து கிரியை செஞ்சு கொண்டுட்டே இருப்பா. விசுவாசத்தோட கேட்போம். ஆமென்.